வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் பாஸ்டர் கிளாரன்ஸ் மதி அவங்களுக்கும் பாஸ்டர் பிரேம் அவங்களுக்கும் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பாஸ்டர் கிளாரன்ஸ் மதி எப்படி பார்ப்பேன்னா, ஃபார்மாலிட்டியா இருக்க மாட்டார். ஃபோனில் அடிக்கடி பேசுவார். பிரைஸ் தி லார்ட் பிரதர் சொல்லி எப்படி இருக்கீங்க அப்படின்னு மாட்டார். எடுத்தோடனே கென்னடி இன்னும் கென்னடின்னு கூட சொல்ல மாட்டார். பால்ராஜ் கென்னடி எங்க இருக்கீங்க அப்படின்னுவாரு. எங்க இருக்கீங்கன்னு கேட்டு பேச ஆரம்பிச்சிருவார். சாதாரணமா அந்த சிம்பிளிசிட்டி நான் ஒரு டீச்சரா இருந்து அதுக்கப்புறம் பாஸ்ட் ஆனவன். டீச்சரா இருந்ததுனால ஒரு டிசிப்ளின் எதிர்ப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஃபால்ட் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா கான்வர்சேஷனுக்குள்ள வந்துடுவார். ஸ்ட்ரெயிட்டா பேசுவார். நான் சென்னைக்கு வரேன், நாளைக்கு ஈவினிங் மீட் பண்றோம், ஓகே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பார். ஆமே இந்த மாதிரி நம்மளும் யார் யதார்த்தமா இருப்பாங்கன்னா, 1 சாமுவேல் 2:3 இருக்குது, ஞானம் உள்ள தேவன் கர்த்தர், ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு, இஸ் காட் ஆஃப் விஸ்டம், இஸ் காட் ஆஃப் ரியாலிட்டி ஆர் எக்ஸாக்ட்னஸ். நீதிமொழிகள் 8:9 ஞானம் உள்ளவன் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோன்னு இருக்கு. ஞானம் இருக்க இடத்துலதான் யதார்த்தம் இருக்கும், யதார்த்தம் இருக்க இடத்துலதான் ஞானம் இருக்கும். ஞானமா இருக்கிற டிராமா பண்ண மாட்டாங்க, டிராமா பண்ண வராது, அவங்க ரியல்லா இருப்பாங்க. அந்த ரியாலிட்டி எங்க இருக்கோ அங்க விஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். சிங்கம் எப்பயுமே கத்திட்டே இருக்கிற சிங்கம் அதுக்கு தெரியும் தான் ராஜா, காட்டுக்கே ராஜான்னு தெரியும். அது அமைதியாத்தான் இருக்கும். சுண்டெலி தான் கத்திட்டே கிடக்கும். ஏன்னா அது தன்னை ஒரு பெருசா காமிக்கணும்ன்றதுக்காக. ஆடம்பரம் இருக்காது. ஞானமா இருக்கிறவங்கள்ட்ட தங்களை வேற விதமா காமிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களா இருப்பாங்க. ஐஎம் ஹூ ஐஎம். நீங்க பில்லி கிரஹாமுடைய ஆட்டோபயோகிராஃபி எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஜஸ்ட் அஸ் ஐஎம்ன்றத எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கண்டிப்பா படிக்க வேண்டிய புஸ்தகம். கண்டிப்பா நீங்க அதை படிங்க. நீங்க நான் பில்லி கிரஹாம் நீங்க இன்னைக்கும், அன்னைக்கு மீடியா கிடையாது, மீடியா இல்லாத போதே பிசிக்கலா அவர் டிராவல் பண்ணாரு. மீடியா இருந்தா இன்னைக்கு இன்னும் ரீச் ஆயிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அதிகமான ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினது பில்லி கிரஹாம் தான். அவர் ஒரு நாளும் ப்ராஃபஸி சொன்னது கிடையாது. நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், பில்லி கிரஹாம் மீட்ஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு போட்டு பாருங்க, இருக்குது. அவர் எல்லா பிரசிடென்ட்டையும் மீட் பண்ணார். இவர் அவங்கள மீட் பண்ணல, அவங்க தான் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு பில்லி கிரஹாமை மீட் பண்ணாங்க. யாருக்குமே அவர் ப்ராஃபஸி சொன்னது கிடையாது. நீ எலெக்ஷன்ல ஜெயிப்பையா தோப்பையான்னு யாருக்குமே அவர் ப்ரெடிக்ட் பண்ணது கிடையாது. வாட் பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்லுதுன்னு தான் பேசுவாராம். அல்டிமேட் பிரீச்சர் அவர் தான். அவர் ஏஞ்சல்ஸை பத்தி அநேக புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, அநேகம் பேர். ஆனா பைபிள் பேஸ் பண்ணி ஏஞ்சல்ஸை பத்தி எழுதின பில்லி கிரஹாம் புக்கு தான் அல்டிமேட் புக்கு. 2 தேவதூதர்களை பத்தி தான் அதுல இருக்குது, கேப்ரியலும் மைக்கேல். மிகாவேலும் கேப்ரியல் பத்தி மட்டும்தான் 2 பேர் தான் நமக்கு பைபிள் இருக்கு. அந்த 2 பேர் மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஏஞ்சல்ஸ் பத்தி நிறைய புக் இருக்கும். அதான் அல்டிமேட் புக்கு பில்லி கிரஹாம் எழுதின ஏஞ்சல்ஸ் புக்கு தான். இன்னும் மெசேஜுக்குள்ள வரல. நான் எனக்கு ஆண்டவர் சொல்றத நானே இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்மளுக்கு பிரேயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜபம்ன்றது ஒரு அனுபவம். ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு உறவு. அதிகாலையில நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க என்ன பண்றோம், நம்ம பிரேயர் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். துதினா என்ன? பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ன்றோம். பிரைஸ்னா என்ன? ஹூ இஸ் மை காட், என் ஆண்டவர் யார், நான் வணங்குகிற தெய்வம் யார், நான் தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார், நான் நம்பி இருக்கிற தெய்வம் யார் அப்படின்றத அறிக்கை செய்யறதுதான் துதி. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் உள்ளவர்களை உண்டாக்கின தேவன், பரலோகத்துக்கும் பூலத்துக்கும் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், கடலை 2ஆய் பிரித்தவர், யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர், கசந்த மாறாவை மதுரமாக மாற்றின தேவன், மரித்த லாசருவையும் 400 விதவின் மகனையும் எவருவின் மகளையும் உயிரோடு எழுப்பினவர்,
12 வருஷ பெருமனசிக்கு நிமிஷத்திலே சுகம் கொடுத்தவர், 18 வருஷ கூடியை நிமிஷத்திலே நிமிர்ந்து நிற்க செய்தவர், 38 வருஷ வியாதி உள்ளவனை நிமிஷத்திலே சுகப்படுத்தின தேவன். உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் உண்டாகும் வல்லமையுள்ள தேவன் சொல்லும் போது நாம் வணங்குகிற தெய்வம் யாருன்றதை நம்ம அறிக்கை செய்கிறோம். 2 விதத்துல. ஒண்ணு, அவர் உள்ளார்ந்த ஆண்டவர் உள்ள எப்படி இருக்கிறார், இன்னர் பர்சனாலிட்டி. அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்க தயை பெருத்தவர். இதெல்லாம் அவர் உள்ள இருக்கிறத நம்ம அறிக்கை செய்கிறோம். அவருடைய பராக்கிரமத்தெல்லாம் சொன்னார். செங்கடலை 2ஆய் பிளந்தார், தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார், மரித்தோர் உயிரோடு எழுப்பினார்னாதான் வெளிப்புறத்துல அவர் எப்படி இருந்தார். இதுதான் துதி. ஒர்ஷிப்ன்றது நம்மளை அவர் அர்ப்பணிக்கிறது. ஏதோ ஃபாஸ்டா பாடுறது, ஸ்லோவா பாடுறது இல்ல. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா அப்படின்னு ஃபாஸ்டா பாடுறதுனால பிரைஸ் ஆயிராது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே அப்படின்னு பாடுறதுனால அது ஒர்ஷிப் ஆயிராது. நமக்கு அதெல்லாம் நம்ம ரிச்சுவலா மாற்றோம். நம்ம அதெல்லாம் பிரேக் பண்ணணும். அது இல்லை. அது ஒர்ஷிப்னா என்ன சொல்றாரு பவுல் ரோமர் 12 அதிகாரத்துல 1 வசனத்துல என்ன சொல்றாரு? நம்மை ஜீவ பலியாக அவரிடத்திலே அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. அதான் புத்தியுள்ள ஆராதனைன்றது. நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் மண்ணு அப்பா, வெறும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன், நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் உங்களிடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். அதனாலதான் நம்ம கண்ணீர் வருது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறோம். சோ நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம நுழையிறதான் துதி ஆராதனை. அப்புறம் தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம மனுஷங்க, நமக்கும் தேவைகள் இருக்குது. எனக்கு இன்னது தேவை என்பதை நான் கேட்பதற்கு முன்பாகவே அவர் அறிவார்னு மத்தேயு 6:8 இருக்குது. சங்கீதம் 139:4 சொல் பிரவாதற்கு முன்பே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்டுக்கொள்ளுகிறவன் பெற்றுக்கொள்வான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். ஏன் சொன்னார்? கேளுங்கள்னு சொன்னார். வெறும் ஆஸ்க் இல்ல, ஆஸ்க் இட் வில் பி கிவன் இல்ல. ஸ்டில் டு யூ ஹேவ் தட் சேம் டிசைர்? இன்றைக்கும் உனக்கு அந்த வாஞ்சை இருக்குதா? இன்ஜினியரிங் காலேஜ்ல உன் பிள்ளைய சேர்க்கணும்னு வாஞ்சை இருக்குதா? ஆர்கிடெக்சர் கோர்ஸ்ல சேர்க்கணும்னு வாஞ்சை இருக்கா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உன் பிள்ளைய சேர்க்கணும் இன்னும் வாஞ்சை இருக்கா? இன்னும் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், உன் பிள்ளைய திருமணம் செய்து அனுப்பலாம்னு இன்னும் உனக்குள்ள அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் இருக்குதான்றதை வெளிப்படுத்துறது தான். ஏன்னா நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார், சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கார். நம்மளை அடிமையை போல கர்த்தர் நடத்த மாட்டார். என் நிமித்தம் யாரை அனுப்புவேன்னாரு. பரலோக தரிசனத்தை பார்த்துட்டாரு ஏசாயா தீர்க்கதரிசி. அந்த மகா பரிசுத்தத்தை பார்த்தோன்னே இவர் அடுத்த செகண்ட், அடுத்த மூமெண்ட் நான் அசுத்தம் உள்ளவன்றதை ஃபீல் பண்றாரு. இன்னும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் அசுத்தமா பேசினாங்க, நான் அசுத்தமா பேசிட்டேனே. அவ பரிசுத்தப்படுத்திட்டாரு, அவரை அந்த நாக்க பரிசுத்தப்படுத்திட்டாரு. அப்புறம் என் நிமித்தம் நான் யார் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது என்னை அனுப்பும்னு ஏசாயா சொன்னப்பறம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார். நம்மளுடைய சித்தம் இல்லாம ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நம்ம ஜபத்துல நம்ம முதல்ல என்ன பண்றோம்? அதிகாலை வேளையில எடுத்த உடனே ஜபிக்க ஆரம்பிக்க கூடாது. நீங்க நான் பேச வந்தது அதுதான். எடுத்த உடனே பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா அவர் பேசணும். அதிகாலை வேலை ரொம்ப முக்கியம். ஏர்லி மார்னிங் பிரேயர் ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய தேவ சித்தம் கேட்டு நிறைய பேர் போன்ல வருவாங்க, நேர்ல வருவாங்க. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்னு அவங்க கேட்கும் போதே, அவங்க போன்ல கேட்கும் போதே எனக்கு ஆண்டவர் சொல்லுவார் இதுதான் காரியம்ன்றவார். ஆனாலும் 2 days டைம் கொடுங்க, 3 days டைம் கொடுங்கன்னு. இந்த ஏர்லி மார்னிங்ல போய் அமைதியா உட்காந்துருப்பேன். எடுத்தோடனே ட்ரை பண்ண மாட்டேன். 2 மணிக்கு மொழி போறதா 2 மணி, 2:30 மணிக்கு மொழி போறதா 2:30 மணி, 3 மணிக்கு மொழி போறதா உட்காந்துட்டு அமைதியா உட்காந்துருப்பேன். ஏன்னா நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் பூரா ரெஸ்ட் எடுத்திருக்குது. இப்ப எதுவுமே உங்களுக்குள்ள இருக்காது. உங்க எமோஷன்ஸ், உங்க ஆத்மான்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க மைண்ட், அதுக்கு கீழே வில், அதுக்கு கீழே எமோஷன்ஸ், மனது கீழே சித்தம், அதுக்கு கீழே உணர்ச்சிகள், இதுதான் ஆத்மா. நீங்க ஆவின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனசாட்சி கீழே உள் உணர்வு, அதுக்கு கீழே ஐக்கியம். நம்ம ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஐக்கியம் கொள்றது, இதுதான் ஆவி. இதெல்லாம் அந்த ஆர்டர்ல இருக்கும். நைட்டு படுத்து தூங்கும் போது
என்னதான் துக்கம் இருந்தாலும் துக்கம் அடங்கிரும், சந்தோஷம் அடங்கிரும், நல்லா நிசப்தமா இருக்கும். அந்த நேரம் நீ உட்காரும் போது காலையில் எடுத்த உடனே அர்ஜாயிடக்கூடாது, அர்ஜென்டா மடமடன்னு பிரே பண்ணக்கூடாது. துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன், துதிகளின் மத்தியில வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, உண்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், மகா இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, ரன் பண்ணக்கூடாது. அமைதியா உட்காந்து வெறுமன பிரசன்ஸ்ல இருக்க மாத்திரம் பிரயாசப்படணும். காட்ஸ் பிரசன்ஸ்னா என்ன? ஆண்டவரை மாத்திரம் நினைக்கணும், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நினைக்கணும். அப்ப என்ன பண்ண, உள்ளுக்குள்ள வெறுமன ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு என்னன்னா, ஆண்டவரே இந்த சத்தத்தை நான் கேட்கணும், இந்த சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. ஏன்னா பேசுகிற தெய்வம், நம்ம வணங்குகிற தெய்வம் பேசுகிற தெய்வம். ஜெபம்ன்றது அவர் நம்மளோட பேசணும், அதுதான் முக்கியம். அதுக்குத்தான் என்ன பண்றோம், நம்ம பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்ல அந்த பிரசன்ஸுக்குள்ள போறதுக்கு தான். அடுத்த ஆண்டவர் நம்மளோட பேசணும். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, டங்ஸ்ல பேச ஆரம்பிக்கணும். ஓலாபா ஹதார நீமா ஹபா லீபா ஹதார நீமா ஹபா லீகா தோரோ அப்படின்னு டங்ஸ்ல பேசினாலும் உள்ளுக்குள்ள இயேசுவே என்னோட பேசுமையா. எது காம்ப்ளிகேட்டட் மேட்ரோ அதை முதல்ல பேசுவார், அதை முதல்ல பேசுவார். ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா முக்கியம் எது? அவுட் பேஷண்ட் இருப்பாங்க, இன் பேஷண்ட் இருப்பாங்க, ஆர்டினரி வார்டு இருக்கும், ஸ்பெஷல் வார்டு இருக்கும், அடுத்து ஐசியூ இருக்கும், அடுத்து சிசியூ இருக்கும், இன்டென்சிவ் கேர் யூனிட், அடுத்து கிரிட்டிக்கல் யூனிட் இருக்கும், அடுத்து எமர்ஜென்சி இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்? ஆபரேஷன் தியேட்டர். எது முக்கியம்? எது முக்கியம்? இம்மிடியேட்டா உடனடியா அது பண்றது ஆபரேஷன் தியேட்டர். அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை தான் முதல்ல நம்மகிட்ட பேசுவார். அதுக்கு தான் ஏர்லி மார்னிங் பிரேயர் ரொம்ப முக்கியம்ன்றது. ஏன் நான் அந்த 2 days 3 days டைம் கொடுக்குறேன்னா, அமைதியா உட்கார்ந்துருப்பேன். எது காம்ப்ளிகேட்டட் மேட்ரோ, முக்கியமா நோ டிவோர்ஷன் இருக்காரு, விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருத்தவங்களுக்கு இருக்கும். நம்ம வெறுமனை இல்லைங்க விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம அறிவினால, நம்ம புத்தியினால, நம்ம ஞானத்தினால அதை என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி காரியத்தை ஆண்டவர் முதல்ல உங்கள்கிட்ட பேசுவார். உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு 2 மாப்பிள்ளை வந்திருப்பான், இல்ல உங்க பையனுக்கு 2 பொண்ணு வந்திருக்கும், இல்ல உங்களுக்கு 2 வேலை வந்திருக்கும், உங்க பையனுக்கு 2 வேலை வந்திருக்கும். 2மே கரெக்டா ஈக்குவலா இருக்கும், நெக் டு நெக். எதுன்றது குழப்பமா இருக்கும், இதுவா அதுவான் இருக்கும். அப்ப அந்த இதுல முடிவு பண்றதுக்கு நீ உட்காந்து அமைதியா ஓலாபா ஹதாரா நிமா ஹசா தோரி பாகாபாரா, இயேசுவே இதை பேசுங்கப்பா, இயேசுவே இதை பேசுங்கப்பான்னு கேட்கணும். வசனம் இல்லாம ஆண்டவர் பேச மாட்டார். வசனம் இல்லாம ஒரு நாளும் ஆண்டவர் பேச மாட்டார். இதுதான் அல்டிமேட். வேர்ட் இஸ் காட். வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாகி கிருபையும் சத்தியமே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் சுயமாக எதையும் பேச மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? யோவான் 14:26 என் நாமத்தினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து பேசுனதான் பைபிள் முழுக்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். நம்ம பழைய ஏற்பாடு வேண்டாம் புதிய ஏற்பாடு வச்சுக்கலாம் இல்ல, எல்லாமே முக்கியம். நான் படிச்சதெல்லாம் 39 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் பாப்பேன்னு சொல்லலாமா? நானு சின்ன வயசுல இருந்து எம்மாவூர் சிஷ்யனோட என் கூட இருந்தாரு. என் கற்பத்துல என்னை உருவாக்குனவரே அவர் தான். எனக்கு 39 வயசுலதான் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமோஸ் காட்டத்தி பழங்களை பொறுக்கிக்கிட்டு மந்தை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார்? அவனை கொண்டாந்து தீர்க்கதரிசியா பயன்படுத்தினார். திடீர்னு என்ன அர்த்தம்? கற்பத்திலேயே அவனை எரேமியா போல தெரிந்து கொண்டார். பவுல தமஸ்குக்கு போற வழியில ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. கலாத்தியர் 1:15 சொல்றார், கற்பத்திலே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார் என்றார். அப்ப நம்ம பைபிளை இது வச்சுக்கலாம், அது வேண்டான்னு ஒரு எழுத்து கூட நம்ம பைபிளை வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்ப பைபிள் தான் பேசுவார். அதே மாதிரி யோவான் 16:13-15 பாருங்க. சத்தியாவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு உங்களை
நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் இயேசு கிறிஸ்துவாக என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினவர்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடையவைகள், அதனாலே அவர் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடையதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமென். அப்ப வேதத்தின் வசனம் இல்லாம ஆண்டவர் ஒரு நாளும் பேச மாட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, என் மகளுடைய காரியம் என்ன, என் மகனுடைய காரியம் என்ன, என்னுடைய காரியம் என்ன, என் பேரப்பிள்ளுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், உள்ள நினைச்சிட்டே வாயில் என்ன பண்ண அந்நிய பாஷை பேசணும். ஓலிபா ஹதார லீபா ஹமா லீபா காபா ரபா, இதான் ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கிறதுன்னு பேரு. அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஸா வருதா, ஏன்னா நம்ம எமோஷன்ஸ் இருக்கு, நமக்குன்னு வில் இருக்குது. இப்படி இந்த பையனை கல்யாணம் பண்ணிடலாமா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்துடலாமா, இல்ல இவனை இங்கே இந்த நம்ம லோக்கல்லே திருநெல்வேலியில படிக்க வச்சிடலாமா, சென்னைக்கு அனுப்பாம அப்ராடுக்கு அனுப்பாம அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு வரும். உடனே என்ன பண்ணா, இப்ப ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா அப்படின்னு கஷ்டமான பாட்டை எடுத்துடக்கூடாது. அப்ப பாட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நல்லா சிம்பிளா என்ன பண்ணணும்னா, சிம்பிளா எப்பனாலும் உங்களுக்கு எப்ப உங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு எழுப்பினாலும் எதை ஈஸியா பாடுவீங்களோ அந்த மாதிரி பாட்டை பாட ஆரம்பிக்கணும். கஷ்டமான பாட்டை எடுக்கக்கூடாது. இந்த பாட்டை அன்னைக்கு சர்ச்சில் பாடினாங்க, அதை பாடுவோம் இதை பாடுவோம்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. கஷ்டம் இல்லாம ஈஸியா பாடுற பாட்டை எடுத்து என்ன பண்ணணும்னா, வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர அப்படின்னு ஆரம்பிக்கணும். இதான் கருத்து ஆரம்பிக்கிறது, மைண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓ ராபாலா நாதாரி லிகாபாரோ ரிமஹாதாரோ லீ ராமஹாதாரோ ரீ ராபாரகதோரோ ரிபஹாதரிகா பலோனோ. உங்களுக்கு இஷ்டம் போல பாடணும். இப்ப எந்த ராகத்தை பத்தியும் கவலை கிடையாது. அது மேஜரா மைனரா எதை பத்தி நீங்க கவலை இல்லை, என்ன டைமிங் எதை பத்தி கவலை இல்லை, என்ன வார்த்தை எதை பத்தி கவலை இல்லை. ஊரி பஹானா ஜதீலி மஹாதா டங்ஸ் பேசுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆத்மால இருந்து ஆவிக்குள்ள போறதுக்கு தான். அங்கதான் தேவ பிரசன்னம். ரோமர் 8:16 வசனத்துல பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோட தான் இடைப்படுவார். உங்க மைண்டை வச்சு பேச மாட்டார், உங்க மனசாட்சி வச்சு பேச மாட்டார், உங்க உணர்ச்சிகளை வச்சு பேச மாட்டார், மாம்சத்தை ஒரு நாளும் பிரியப்படுத்த மாட்டார். நம்மளுடைய உள் உணர்வு எடுத்தான் பேசுவார். அதுக்கு தான் டங்ஸ்ல நம்ம பேசுறது. ஓலிபா ஹதாரி காபாலோ நுய்மா ஹாபான் போது நான் என்ன மறக்கிறேன், என் சூழ்நிலையை மறக்கிறேன், நான் ஆண்டவரை மாத்திரம் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நினைக்கிறேன். ஆண்டவரே என் பிள்ளையுடைய காரியம் என்ன, எனக்கு வசனத்தை காமிங்கப்பா, எனக்கு வசனத்தை காமிங்கப்பா அப்படின் போது அவர் ஆண்டவர் அழகா உங்களோட பேசுவாரு. ஏசாயா 55:8-9 பாருன்னு காமிப்பாரு. எங்க இருக்குன்னு தெரியாது, உங்களுக்கு அதிகாரம் எங்க இருக்குது, வசனம் எங்க இருக்கு தெரியாது. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. நான் உன் பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளும் அதற்கான நினைவுகளும் வழிகளும் பூமியிலிருந்து பரலோகம் எவ்வளவு ஐவரு மேலானவைகளை வைத்திருக்கிறேன். நான் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் காரணர். நான் யெகோவா ஷாலோம், சமாதானத்துக்கு ஏதுவான வழியில நடத்துவேன். நீ ஏன் பயப்படுற? திடன் உண்டாக்குவார், நம்மளை திடன் உண்டாக்குவார். தைரியமா இரு, உன் பிள்ளைய நான் கைவிட மாட்டேன். அந்த பிள்ளைய நான் உனக்கு கொடுத்தது யாரு? பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ கத்தரால் வரும் பலன். ஒரு விஞ்ஞானி உனக்கு கொடுக்கல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொடுக்கல, தாமஸ் ஆல்வா எடிசன் கொடுக்கல, கிரகாம்பெல் கொடுக்கல. கர்த்தர் நான் உனக்கு அந்த பிள்ளையை கொடுத்தேன். கோடி பணம் கொடுத்தாலும் ஒரு பிள்ளையை ஒருத்தனாலும் உருவாக்க முடியாது. அந்த பிள்ளையை கொடுத்தது நான், இம்மட்டும் அந்த பிள்ளையை நடத்தினது நான். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா நன்றி சொல்ல வரும். சின்ன பிள்ளையில இருந்து எல்கேஜில இருந்து உங்க பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார், முக்கியமா கஷ்டமான நேரத்திலாம் எப்படி ஆண்டவர் உங்களை பிள்ளைய நடத்தி கொண்டு வந்தார். எங்க அட்மிஷனுக்கு கஷ்டப்பட்டீங்க, அங்க எப்படி அடைக்கப்பட்ட கதவை திறந்து உங்க பிள்ளைய கொண்டு போனார். அப்படிப்பட்ட காரியங்களை எப்ப வியாதியோடு உங்க பிள்ளை போராடும் போது எப்படி இந்த வியாதியில சுகப்படுத்தினார், முக்கியமான காரியங்களை சொல்லி அவரை குறித்த நினைவை உண்டாக்குவார். நீங்க தடுமாறுறவருக்கு தெரியும். சொல்லி சேர்த்துட்டு உங்களை தேற்றி கொண்டு வந்து திடப்படுத்தி பேசுவாரு. சரியான இடத்துல நடத்துவேன், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி
ஆக கடவுதுன்னு மாத்திரம் நீ ஜெபம் பண்ணு, உன் பாரத்தை என் மேல வச்சிரு, நான் பொறுப்பெடுத்து நடத்துவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிறேனே. நான் உன்னை விசாரிக்கிற தேவனானபடியால் உன் பாரங்களை எல்லாம் என் மேல் வைத்து விடு. நான் பாதி வழியில கைவிட மாட்டேன். நான் பாதியில வனாந்திரத்துல நான் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டேனா? கைவிடலையே. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நான் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்த தேவன். உங்களுக்கு காமிப்பாரு பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல. அப்படியே அந்த 11 வசனம் கண்ணு முன்னாடி வரும். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், தழுவ ஒரு காலம், தழுவாமல் இருக்க ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கற்களை சேர்த்து வைக்க ஒரு காலம், கற்களை எரிந்து போட ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். சமுத்திரத்துக்கு எல்லையை வகுத்து வைத்திருப்பது போல உன் துக்க நாட்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதை நீ கடந்து நீ செல்லுவாய். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல உன்னை நான் சுமந்து செல்வேன். I know how to take you to your destination. உன் பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் அது உண்மை, அது சத்தியம், அது தவறாது, அது நடக்கும். அதை சரியாக நானே நடத்துவேன். அது உன் பிள்ளையுடைய தரிசனம் அல்ல, அது உன்னுடைய தரிசனம் அல்ல. அது நான் உன் பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற தரிசனம். அதை நானே நிறைவேற்றுவேன். நான் பரிபூர்ணம் உள்ள தேவன், சம்பூர்ணம் உள்ள தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். இவ்வளவு பேசிடுவார். ஆமென். ஆண்டவர் பேசுவார். எப்படி இருக்கும்? அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் தெரியணும் இல்லையா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க லைஃப்ல. இவங்களை மட்டும் என்னால மறக்க முடியாது அப்படின்னு ஒருத்தரை மாத்திரம் நினைங்க. இயேசுவை நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. இயேசுவை தவிர பூமியில மனுஷங்க இவங்களை மாத்திரம் என்னால மறக்க முடியாது. 2 பேர் 3 பேர்னு சொல்லக்கூடாது, ஒரே ஒருத்தர் தான். இந்த மனுஷன் மாத்திரம் என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாதுன்றவங்களை மாத்திரம் நினைங்க. நினைச்சிட்டு ஏன் அவங்கள பிடிக்கும் நினைங்க. ஏன் அவங்கள பிடிக்கும், என்ன காரணத்தினால அப்படின்னு நினைங்க. நினைச்சிட்டீங்கன்னா கண்ணை திறந்து பாருங்க. நீங்க யார நினைச்சீங்க? உட்காந்து பேசுங்க. ஒரு நண்பர், எதனால அவரை பிடிக்கும்? நிறைய விஷயத்துல என்னோட கூட இருந்துட்டாரு. நீங்க உட்கார்ந்து பேசுங்க. ஃப்ரெண்டு, எதனால பிடிக்கும்? நீங்க ஒரே மாதிரி சொல்றீங்க. நீங்க உட்கார்ந்து பேசுங்க. தயவுசெய்து உட்கார்ந்து பேசுங்க. பேரன், எதனால பிடிக்கும்? கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். மகள், எதனால பிடிக்கும்? நீங்க ஃப்ரெண்ட், எதனால? எல்லா காரியத்தையும் கூட இருக்காரு. இப்ப நீங்க நினைச்சீங்க இல்லையா, எல்லா காரியத்தையும் கூட இருப்பாரு, இந்த சத்தமா எல்லா காரியத்திலையும் கூட இருப்பாருன்னா நீங்க உள்ள சத்தம் வந்துச்சா? இல்ல கிசுகிசுன்னு வந்துச்சா? நீங்க உணர்ந்தீங்க பாருங்க. இப்படித்தான் ஆண்டவர் பேசுவார். இப்படித்தான் ஆண்டவர் பேசுவார். அதுல அந்த கடைசியில் உட்காந்துருக்க சிஸ்டர், இந்த இதுல இருந்து இந்த 3வது ரோல 5வது சீட் 6வது சீட் நீங்க எந்த நில்லுங்க சிஸ்டர். நீங்க தான். நானா ட்ரீம் பாக்குறேன். நீங்க தான். நீங்க தான். அந்த சிஸ்டர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அவங்கள பார்க்கும்போது டிசிப்ளின் அப்படின்னு எனக்குள்ள தோணுது பாருங்க. அதான் உணர்த்துறது. பரிசுத்த ஆவியானவரின் அமர்ந்த மெல்லிய சத்தம், அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ்ன்றது. ஏன் அது அமர்ந்த மெல்லிய சத்தம்னா, ஒரு கல்ல தண்ணியில் விட்டீங்கன்னா செலக் 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 அடிக்கும். ஆனா அப்படிலாம் எதுவுமே அதிர்வே இல்லாம, நமக்குள்ள ஒரு அதிர்ச்சியே இல்லாம, அவங்களை பார்க்கும்போது டிசிப்ளின், பயங்கர டிசிப்ளினான ஆள். அவங்க வீட்டுல போனீங்கன்னா அந்த டைமுக்கு சாப்பிடணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்னா டைமுக்கு சாப்பிடணும், லஞ்சுனா டைமுக்கு சாப்பிடணும், தூங்குறது டைமுக்கு தூங்கணும், எழும்பும்போது டைமுக்கு எழும்பணும். அவன் கூட யார் வந்திருக்கிறா? பையன் யாரு? நான் உண்மைன்னா கை வைத்து காமிங்க. உண்மைன்னா பாருங்க. பிரைஸ் எல்லாம் கையை தட்டுவோமா? கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? வேற யாராவது எழும்பி நில்லுங்க. வேற யாராவது ஒருத்தர் எழும்பி நில்லுங்க. யாராவது எழும்பி நில்லுங்க. இந்த சைட்ல
இவர் பார்த்தாலே தெரியுது பாவம். எப்படி தெரியுது? இன்னசென்டான மனுஷன். எதையுமே சிந்திக்கவோ ஃபீல் பண்ணவோ முடியாது, திங்க் பண்ணவும் முடியாது, ஃபீல் பண்ணவும் முடியாது. ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு அனுபவம் அவர் என்ன பண்ணுது, நடத்துது. அது என்னன்னு கூட அவரால், இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல, கான்சியஸா நீங்க சொன்னீங்க பாருங்க, அது மாதிரிலாம் அவரால் எதையுமே சொல்ல முடியாது. அதுதான் ஆண்டோடைய கிருபை. இப்படிப்பட்டவங்களே ஆண்டவர் என்ன பண்றாரு, நடத்துறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வேர்ட் ஆஃப் நாலேஜ்ன்ற கிஃப்ட். ஒருத்தனை பார்க்கும்போது அவன் இருதயத்துல யார், அவன் கேரக்டர் என்னன்னு காமிக்கிறது, கேரக்டர் என்னன்னு காமிக்கிறது. இப்படித்தான் ஆண்டவர் பேசுவார். அதனால என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஜெபிக்கும் போது அவசரப்படாதீங்க. நீங்களே பாடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்கு ஜீசஸ் வராரு, என்ன பண்ணுவீங்க? ஜீசஸ் உங்க வீட்டுக்கு வராரு, மாம்சத்துல வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? வாங்க ஜீசஸ் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஏதாவது குடிக்க கொடுப்பீங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, கை ஓடாது கால் ஓடாது, ஆனால் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் உட்காந்து, ஆண்டவரே என் பிள்ளைக்கு எல்கேஜி அட்மிஷன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே, அப்பா அந்த நான் ராத்திரி முழுக்க காத்து கிடந்தேன். நம்ம சென்னையில அப்படிதாங்க, ராத்திரி முழுக்க அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, ராத்திரி முழுக்க எல்லாம் வந்து அப்படியே உட்காந்து காத்து கிடப்பாங்க. காலைல திறந்த உடனே உள்ள போய் அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி காத்து கிடந்த போது என் பிள்ளைக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்களா ஆண்டவரே, அப்படியெல்லாம் சொல்றீங்க. நீங்க அப்பா நீங்க செய்த நன்மைகளை மறக்க முடியாதப்பா இயேசுவே, அப்படிலாம் சொல்றீங்க. அதுக்கப்புறம் 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 அவர் பேசணும் இல்லைங்க. உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவரு பேசணுமா இல்லையா? நம்ம என்ன பண்றோம் ஜெபத்துல, அவரை பேச விடுறதே இல்லை. நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவருக்கு என்ன பண்றதுல, பேசுகிற தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், கேட்கிற தெய்வம், உணர்வுகளை உண்டாக்கின தெய்வம், அவர் என்ன ஃபீல் பண்றார் தான் பவுல் கேட்டார். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், உனக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே, நீர் என்னோட பேச விரும்புகிறீர், என்னோட பேசுமாப்பான்னு கேட்கணும். அதுதான் ஏர்லி மார்னிங் பிரேயர். எப்படி நான் ஜெபிக்கணும்னு கேட்கணும். நீங்க அவர் பேசிடுவார். பேசினதுக்கு அப்புறம் நான் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், அதுதான் உங்க பிரேயரா இருக்கணும். அவர் சொல்லணும். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் வாக்கு கடங்காத பெருமிச்சுக்களோடு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசும் ஆவியானவர், மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஜெபிக்க கத்துக் கொடுப்பார். இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக இப்படி ஜெபம் பண்ணு, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் என்ன சொன்னாலும் வசனத்தை சொல்லி சொல்லிதான் பண்ணுவார். அதனால வசனத்தை நிறைய படிக்கணும். நீங்க வசனத்தை என்ன பண்ணணும், நிறைய நீங்க படிக்கணும். எவ்வளவுக்கு வசனத்தை படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவார். நான் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களோட 2000 6 மாசம் கூட இருந்தேன். ரட்சிக்கப்படலை. நான் வந்து மீடியா ஹெட்டா இருந்தேன் ஜீசஸ் கால்ஸ்ல. காலைல 7 மணிக்கு சில சமயம் வர சொல்லுவார் பாக்குறதுக்கு. நான் போனேன்னா சுத்தி வர பைபிள் வாசிட்டு உட்காந்துருப்பாரு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கும், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கும், நீ இன்டர்நேஷனல் வெர்ஷன் இருக்கும், நீ செஞ்சுரி வெர்ஷன் இருக்கும், ஆம்பிளிஃபைட் பைபிள் இருக்கும், தமிழ் பைபிள் இருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கோப்புகளை ஸ்கெட்சில் எழுதிக்கிட்டே இருப்பார். சில சமயம் 10 மணிக்கு போவேன், சில சமயம் 11 மணிக்கு போவேன், சில சமயம் மத்தியானம் 2 மணிக்கு போவேன், சில சமயம் சாயங்காலம் 5 மணிக்கு போவேன், சில சமயம் ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணுவாரு. நீங்க ஸ்டுடியோல இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க வீட்டுக்கு போற மாதிரி வந்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாரு. 12 மணிக்கு பைபிள் வச்சுக்கிட்டு இருப்பார். ஆண்டவரால வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஜார்ஜ் புஷ்க்கு ப்ராஃபட் சொல்லிட்டு வந்திருக்கிறார், அமெரிக்கா ஜனாதிபதிக்கு. அமெரிக்கால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ஆண்டவரே பேசுறார். எதுக்காக பைபிள் அவர் படிக்கணும்? ஒரு மனுஷனை நான் புகழ்ந்து பேசுறேன் நினைக்காதீங்க. அனுபவம். I saw with my own eyes. உட்கார்ந்து எழுதுவாருங்க. அவரை டிக்டேட் பண்ணாருன்னா கேட்டு எழுதுறதுக்கு 10 பேர் இருக்காங்க, அதை டைப் பண்றதுக்கு 10 பேர் இருக்காங்க, அது ப்ரூஃப் ஆகுறது 10 பேர் இருக்காங்க. ஏன் கையில எழுதுறாரு? ஏன் கையில எழுதுறாரு? நீங்க எழுதணும், கர்த்தர் உணர்த்துறது எழுதணும். ஜாய்ஸ் மேயர் அந்த அம்மாட்ட ஒருத்தர் வந்து போய் ஒரு ஊழியக்காரர் பாக்குறாரு இந்தியால இருந்து. அந்த அம்மா கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்? நான் அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்காக 35% ஒதுக்குறேன், உனக்கு என்ன வேணும்? உங்க அனாயிண்டிங் வேணும், உங்க அபிஷேகம் வேணும்னு கேட்கிறார். அங்க அந்த அம்மா என்ன பண்ணுது, தன்னுடைய பேகை திறந்து அவங்க கையினால எழுதின நோட்ஸ் எடுத்து கொடுத்து, இதை படி, இந்த அபிஷேகம் வரும்னாங்க. ஆமே, நீங்க கையில எழுதுறத இறுதியாக பழைய ஆண்டவர் எழுதுவாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் எழுதுவாரு. ஆண்டவர் பேச பேச என்ன பண்ணணும், நீங்க
எழுதணும். சும்மா ஆண்டவர் பேசுறாரு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, ஓ லப்பா கா பண்ணக்கூடாது. உடனே என்ன பண்ணணும்? எப்பயுமே நீங்க ப்ரே பண்ணும்போது ஒரு நோட் இருக்கணும். அதுக்குன்னு தெளிவா அழகா பிரிண்ட் மாதிரி எழுதக்கூடாது. SMS மாதிரி ஷார்ட்டா எழுதணும். ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI அப்படின்னு போடணும். ஃபர்ஸ்ட் 6 months கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் அவன் சரியாயிருவான். ஹோம் சிக் இருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவன் சரியாயிருமா 6 months, ஃபர்ஸ்ட் 6 months அப்படின்னு போடணும். ஃபர்ஸ்ட் 6 போட்டு டேஷ் போட்டு ஹோம் சிக், தென் ஹில் பி ஆல் ரைட் அப்படின்னு அப்படியே எழுதணும் நீங்க. ஆமென் ஆமென். எல்லாரும் வலதுகை வைத்து ஜெபிக்க போறோம். எல்லாம் வலதுகை வைத்து, இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம், நீர் பேசுகிற தெய்வம், கேட்கிற தெய்வம், உணர்வுள்ள தெய்வம் ஐயா. ராஜா, நம்ம நோக்கி ஜெபிக்கும் போது அவசரப்பட்டு நானாக ஜெபிக்க கூடாது ஐயா. இனி நான் ஜெபத்துல காத்திருக்க எனக்கு கிருபையை தாரும் ஐயா. இட் இஸ் an experience, it is a relationship between அப்பா யூ அண்ட் மீ லார்ட். உமக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு ஆண்டவரே. அது அந்த உறவு நான் ஏதோ வாயினால பேசி நீர் காதுல கேட்கிற காரியம் கிடையாது ஐயா. இயேசுவே நான் உம்மோடு கூட அந்த உறவுக்குள்ள வரணும். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் துதிச்சு பாடி ஆராதிச்சு நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள வரணும். அந்நிய பாஷைகளை பேசி நான் ஆவியில நிரம்பணும் ஐயா. நீர் என்னோடு கூட அப்பா நீங்க பேசணும் ஐயா. இனி நான் ஜெபத்துல காத்திருப்பேன் ஆண்டவரே. நீர் பேசுவர நான் காத்திருப்பேன். எனக்கு அந்த கிருபையை தாரும் ஐயா. எனக்கு அந்த கிருபையை தாரும். என்னோட பேசும் ஐயா. இயேசுவே, எனக்கு எது இன்னது தேவை என்பதை நீர் அறிவீர். நான் கேட்கறதுக்கு முன்னாடி இருதயத்துல நினைக்கும் போதே உமக்கு தெரியும் ஐயா. இயேசுவே, அதை குறித்து என்னோட நீர் பேசுவதற்கு நான் இடம் தர கிருபை பாராட்டும் ஐயா. இயேசுவே, எனக்கு கொடுத்த இந்த வேத வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன். வேத வசனம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் சுயமாக எதையும் பேச மாட்டீரப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்து நான் அறிய மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் நீர் அறிவீர். என் எதிர்காலத்தை, என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை, என் பேர பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீர் அறிவீர் அப்பா. நீர் அதை குறித்து என்னோட பேசுவீர் அப்பா. உமக்கு மறைவானது எதுவும் கிடையாது ஐயா. என்னோட நீர் வேதத்தின் வசனம் மூலமாக பேசுங்க. நான் வேதத்தின் வசனத்தால் என்னை நிரப்பி கொண்டு உம்முடைய பாதத்துக்கு வருவேன் ஆண்டவரே. இயேசுவே, ஆகாயத்துல சிலமம் பண்றவன் போல வரமாட்டேன் ஆண்டவரே. என் சொந்த வார்த்தைகளினாலே அலப்ப மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவே, என் வார்த்தை அப்பா ஒரு குறிப்பா இருக்க, என் ஜெபம் குறிப்பா இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசுவே, அதிக வசனிப்பனால நீங்க கேட்கிறீங்கன்றதெல்லாம் என்னை விட்டு அகற்றி போடும் ஐயா. பாரம்பரியமா ஜெபிக்கிறத என்னை விட்டு அகற்றி போடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னை எப்படி ஜெபத்துல நடத்துறீங்களோ அப்படி போல நான் ஜெபிக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் ஐயா. நீர் எப்படி பேசுவீர், அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம், அந்த உணர்த்துதல் எப்படி இருக்கும் என்பதை இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த அனுபவத்துக்குள்ளாக நான் தொடர்ந்து இருக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. எனக்கு கிருபை பாராட்டும். இயேசுவே, என்னோடு கூட நீர் பேசினதற்காக, அதை நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.